வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேலா ட்ரிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொன்னிட்டோம், கண்டிப்பாக 84 ஆட்டத்தில் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. நேற்றைய பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 9 அல்லது 4 ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. 84 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு நெருக்கமான வின்னிங்காக இருந்துச்சு. நல்ல வின்னிங் தான். ஏன்னா இதில் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், கண்டிப்பாக வந்து நிர்மல் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்து ஆடி. அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஓல்டு ரிசல்ட்டுகளே 904 ஒரு நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். எதனாலனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 244 ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 244 தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி 244 அழகாக மேட்ச் ஆகிருந்தது. செம வின்னிங் தான். சரிங்களா, மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 244 தான் மேட்ச் ஆகிருக்கு, கீழேயும் பார்த்தீங்கன்னா 244 தான் மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி தான் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 244 ஒரு அருமையான மெத்தடு, அருமையான வின்னிங். இங்கேயும் நமக்கு அதே தான், 244 தான் நமக்கு ஏற்கனவே இங்கே மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் 244க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்தது. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சோன்னா, உங்களுக்கு 802 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 802க்கான வாய்ப்பு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. அதே கணக்கு வச்சு தான் நம்ம 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம், வந்துருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட் தான். காரோனியா வந்து பார்த்திங்கன்னா 20/7/2024 காரோனியாவுடைய 663வது குழுக்கள். நாளைக்கு போய் ஓப்பனாக சொல்லிடுறேன், நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் அதிகமாக வருது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பெண்டிங் நம்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ் 4ஆம் தேதி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்துச்சு உங்களுக்கு 6ஆம் நம்பர். அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் வரவே இல்லை. 6ஆம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் 8க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதாவது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து போட முடிஞ்சால் போட்டுங்க. கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம நேற்று எப்படி என்ன சொன்னோம், 8ஆம் நம்பர் திரும்ப வருங்க, வராமல் போகாதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான் திரும்ப 8ஆம் நம்பர் தான் வரும்னு சொல்லணும். அதே மாதிரி திரும்ப 8ஆம் நம்பர் வருது. அதே மாதிரி நாளைக்கும் நமக்கு என்ன சொன்னோம், திரும்ப 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படின்னு பாருங்கள். அதே சேம் டைம் வந்து நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செமையாக மேட்ச் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரம் கொடுத்த நம்பரே 748 நமக்கு ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருந்தோம். ஃபுல் டிஜிட்டு நம்ம 7ஆம் நம்பர் கொடுத்தோம், 8ஆம் நம்பர் கொடுத்தோம். இது போன வாரம் யாராவது பார்க்காதவங்க வீடியோ பார்த்துருங்க அதையும். சரிங்களா, 662 நம்ம என்ன சொன்னோம், 5க்கு 7 தான் வருங்க அப்படின்னு சொன்னோம். 5ஆம் நம்பருக்கு 7 நம்பர் தான் வரும்னு வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அந்த 3 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 48 அப்படி 84 அப்படிங்கிற நம்பர் போன வாட்டி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 7-4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது போக 8ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தோம். அதே சேம் டைம் தான் நமக்கு 784 அப்படிங்கிற நம்பர் போன வாரம் நமக்கு காரோனியாவில் கொடுத்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் காரோனியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வாரமே நம்ம ஸ்பெஷல் வின்னிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா போன வாரம் நம்ம சொன்னோன்னா ஃபஸ்ட்டு வாரம் வந்து 369 அப்படின்னு வரணும்னு எதிர்பார்த்தோம். அது வந்துச்சு, எப்படி வந்துச்சு, 869 வந்துச்சா. 69 நமக்கு இங்கே மேட்ச் ஆயிருந்துச்சு. நம்ம கொடுத்தது 829 கொடுத்தோம், 369 கொடுத்தோம். ஃபஸ்ட்டு காரோனியாவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன கொடுத்தாங்க, 869 கொடுத்தாங்க. இதுதான் நமக்கு போன வாரம் காரோனியாவில், போன வாரத்துக்கு முந்தின வாரம் காரோனியாவில் கொடுத்தாங்க. அப்போ நமக்கு தொடர்ச்சியாக நம்ம 2 ட்ராவிலையும் செமையாக வின்னிங் எடுத்திருக்கோம் இந்த மாதத்தில். அதே மாதிரி இந்த ட்ராவும் நம்ம 3ஆவது வார ட்ராவில் நமக்கு கண்டிப்பாக கோட்டை விடக்கூடாது, கண்டிப்பாக நல்ல வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரிங்களா, அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 8க்கு 6ன்னு வைப்பாங்க. 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் அப்படி வச்சாங்கன்னா 644ன்னு வரணும். ஏன்னா 4 நம்பர் இங்கே இருக்குல்ல, மறுபடியும் மேலே 4 நம்பர் தான் இருக்குது. அந்த 4 நம்பரை கனெக்ட் பண்ணி பார்த்தா 644 அப்படிங்கிற நம்பர் வரலாம். எங்கள் 644 மட்டும்தான் வருமா அப்படின்னா, கண்டிப்பாக 6ஆம் நம்பர் வரும். அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு 986 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 886 986 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம் 986. ஏன்னா ஏற்கனவே 987ன்னு ஒரு நம்பர் வந்தாச்சு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நம்பராக கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம், சும்மா ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு சூப்பராக வின்னிங் வரும். நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. 6ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னு 2ஆம் நம்பர் திரும்ப வந்துடும். வந்துச்சுன்னா என்ன வரும், திரும்ப நமக்கு என்ன வரும், 644 இல்லைன்னா 244 தான் நமக்கு இங்கே அதிகமாக மேட்ச் ஆகிருக்க நம்பராக இருக்குது. சரிங்களா, 244 உங்களுக்கு திரும்ப 2ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 244 நம்பர் நமக்கு வந்துடும். சரிங்களா, 244 புரியுதுங்களா, 244 வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா 2ஆம் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. 644 இல்லைன்னா 244 செம்மையாக வந்து இவங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நமக்கு இங்கே 244ங்கிறது நம்பர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர். எல்லா இடத்துலையும் 244 தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது நமக்கு 244க்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அதே சேம் டைம் நம்ம கணக்கு வந்து நமக்கு 644 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பெண்டிங் நம்பர் வைஸாகவும் 244 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, அதை கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பர் வந்து 4க்கு 5 வருமானம் எனக்கு என்னமோ 4க்கு 5ஆம் நம்பர் தான் வர மாதிரி தெரியுது. நாளைக்கு உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். 4 நம்பருக்கு 5ஆம் நம்பர் வச்சுருவாங்க. ஏன்னா 4க்கு 0ங்கிற நம்பர் வந்து 4க்கு 5ங்கிற நம்பரும் ஆடிடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் வச்சாங்க அப்படின்னா 045 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 045 வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா ஏற்கனவே 049 046 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 049 44 ஆமாம் 045 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். 045 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்துங்க. பி போர்டில் சரிங்களா, 045 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏங்க 8ஆம் நம்பர் திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, 8ஆம் நம்பர் வராமல் போக இந்த மாதம் பூராமல் திரும்ப 8ஆம் நம்பர் காமிச்சிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக 8ஆம் நம்பரும் இந்த ட்ராவில் விடாமல் ஆடுவாங்க. ஆடுறக்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய முகாந்திரங்கள் இருக்குது. இல்லைன்னா நம்ம கொடுக்கவே மாட்டோம். இப்போ நேற்று எப்படி 9ஆம் நம்பரு கண்டிப்பாக 8ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்க்குறோமோ, அதே நம்பர் தான் நமக்கு 9ஆம் நம்பர் தான் திரும்ப வந்துச்சு. 8ஆம் நம்பர் தான் வந்துச்சு. 9ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம், 8ஆம் நம்பர் வந்துச்சு. அப்போ நம்ம சொல்கிற நம்பர் கரெக்டாக வருதுன்னா அப்போ கணக்கு கரெக்டாக சுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, 8ஆம் நம்பர் வருது. இப்போ நாளைக்கு அதே கணக்கு தான் கொடுக்குறோம். 4க்கு 8ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது. சரிங்களா, அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் அப்படி தான் ஆகணும். 048 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எங்கள் கணக்கில் வருது. சரிங்களா, அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 048 049 45 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 6 2ங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி 5 8ங்கிற ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் 2ஆம் நம்பர் பேசிக்காக பேட்டர்ன் இருக்குது, அது நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, அதே மாதிரி 6ஆம் நம்பர் ஏங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க. ஏன்னா 8க்கு 6 ஆடாமல் வேறு எந்த நம்பருக்கும் ஆடுவாங்க. சரிங்களா, 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி ஆடினா கூட நமக்கு 8ஆம் நம்பர் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி 8ஆம் நம்பர் கொடுக்குறோம், 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஏன் இந்த 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன் மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு வைஸாக மேட்ச் ஆகணும்னு காமிக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், போர்டு வைஸாக நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 4 நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? திரும்ப 4 நம்பர் கொடுத்தா 944 அப்படிங்கிற நம்பர் வரும். சரிங்க, 944 நான் எதிர்பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஏ போர்டில் 9ஆம் நம்பர், இன்றைக்கி பி போர்டில் 4 நம்பர், நாளைக்கு சி போர்டில் 4 நம்பர் வச்சா 944. இதெல்லாம் கொஞ்சம் எவர்கிரீனான நம்பர், எப்போயுமே ரேராக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து விழுந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்ம ஐயோ வந்து விழுந்துருச்சு அப்படிங்களா. அதே மாதிரி நம்ம மூணு டைம் வந்து 4 நம்பர் நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே 3 4 நம்பர் வச்சுட்டாங்க, 2ஆம் நம்பர் வச்சுட்டாங்க இல்லையா, 2ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, 4ஆம் நம்பர் வச்சுக்கிட்டு மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க, கண்டிப்பாக நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, திரும்ப வந்து நமக்கு 84ங்கிற நம்பர் நமக்கு இங்கே ஏபியில் செட் ஆகிருக்கு இல்லையா, அதே வந்து நமக்கு பிசியில் செட் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிசியில் வந்து மறுபடியும் நமக்கு என்ன செட் ஆகணும்னா உங்களுக்கு 84ன்னு செட் ஆகலாம், 84ன்னு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப அது மாதிரி எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பரே தான் திரும்ப ஆடுவாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் தலையினால மாற்றி ஆட மாட்டாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சின்ன ட்ரிக்கு தான் சொல்லித்தரேன். நேற்று வச்சு 4 நம்பரை திரும்ப நீங்கள் வச்சுருக்காங்க, மாற்றி வச்சுருக்காங்களா? இல்லை தானே, அப்படியே தானே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆடுவாங்க, ஒவ்வொரு ட்ராவலையும் அப்படி தான் ஆடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பரும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா, நாளைக்கு போன வாரமே நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிது. அதை கனெக்ட் பண்ணி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தோணுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா போன வாரம் நமக்கு 784ன்னு கொடுத்தாங்க. அதே சேம் நம்பரு மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா காரூனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 904ங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்களோ அதே மாதிரி காரூனியா, அது காரூனியா ப்ளஸ் இது காரூனியா, அதே சேம் நம்பர் கொஞ்சம் மேடிஃபை பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க, 3ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு சொன்னால் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இந்த 4 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் ஆடுவாங்க, ஆடாமல் விட மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இப்போ நம்ம கொடுத்த ஆல் போல் நம்பர் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். செம்மையாக மேட்ச் ஆகும்.